கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கடந்த காலங்களில் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் வரையும் நம்ம தியானித்து வருகிறோம். அல்ல தேவனால் 2 முறை அழைக்கப்பட்டவர்கள் யார் யார் என்று நம்ம தியானித்து நாம் முடித்தோம். மீண்டும் அதை பகுதியை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. இன்று தியானத்தின் செய்தியாகவும் தியானமாகவும் யெகோவா ஈரே என்கிற அந்த தலைப்பு வைத்து தான் வேத வசனத்தை நம்ம தியானம் செய்ய போகிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. அப்பொழுது அவர் பிள்ளையண்டன் மேலே உனக்கு கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே, நீ அவன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஏதோ பின்னாக அங்கே புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை அவன் கண்டான். அப்போ தான் ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலி இட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனால் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரையும் சொல்லப்பட்ட வருகிறது. ஒரு அலேச்சுங்களே லூயா. அப்போ யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாமே பார்த்து கொள்ளப்படும், அல்லது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அல்லது நம்முடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் என்ன செய்வார், சந்திப்பார். தேவனை அறிந்த நாள் முதல் நம்ம இதை அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். யார் என்ன கேட்டாலும் குடும்பம் எப்படி இருக்குன்னா அது கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். எப்படி இந்த நெருக்கத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இந்த அறிக்கை நம்ம செய்துகிட்டே இருக்க வேண்டும். அழைத்த நாள் முதல் கர்த்தர் தான் எல்லாத்தையும் பார்ப்பேன். பெண்களுக்கு வயதாகுதே, திருமண காரியத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கர்த்தர் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற அறிக்கையை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். இது ஆபிரகாம் பாருங்கள், இதற்கு முன்பாக அந்த அறிக்கை செய்தது நிமித்தமாக தேவன் இந்த பாதையில் ஆபிரகாமை கர்த்தர் நடத்தினார். பலியிடும்படி தேவன் தன் மகனை ஒப்புக்கொடு என்று சொன்னது உண்மைதான். அப்படி வரும்போது நீங்கள் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரன் நோக்கி, நீங்கள் கழுதைகளை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றார். நல்லா இந்த இடத்துல கவனிக்கணும். ஆண்டவர் என்ன எதற்கு அழைத்தார்? ஈசாக்கு நீ பலியிடுன்னு அழைத்தார். அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? ஆபிரகாம், நான் இப்போ நீங்கள் இங்கேயே நில்லுங்க, தேவன் என் மகனை பலியிடும்படியாக அவர் கேட்டதுனால நான் பலியிட்டுட்டு தேவனை தொழுது கொண்டு நான் வருவேன் அப்படின்னு அவன் சொல்ல கிடையாது. அவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் போய் தேவனை தொழுது கொண்டு நாங்கள் மீண்டும் வருவோம். ஒரு அலேச்சுங்களே லூயா. அப்போ அந்த விசுவாசம், நானும் பிள்ளையாண்டானும் மீண்டும் வருவோம் என்கிற வாக்கியத்தை ஏற்கனவே அறிக்கை செய்ததுனால தான் கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்கிற யெகோவா ஈரே என்கிற அர்த்தமுள்ள காரியத்தை ஆபிரகாமுக்கு தேவன் செய்தார். நீங்கள் அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 22ஆம் அதிகாரம் 7, 8 வாசிக்கும்போது, அப்போ ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டியம் இருக்கிறதே, தகன குழிக்கும் ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்குறான்.
அதற்கு ஆபிரகாம், மகனே, தேவன் தமக்கு தகன பணிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். அங்கே சொல்கிறேன், பார்த்து கொள்ளான் என்றான். அப்புறம் இருவரும் குடிப்பு. அங்கேயும் தான் சொல்கிறேன், அவர் பார்த்து கொள்வார். தமக்கு தேவையான தகன பலியினுடைய ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற அறிக்கை செய்ததுனால தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். ஒரு அலையா. ஆக தேவ பிள்ளைகளாக நம்ம எல்லாம் பார்த்து கொள்கிறது. ஒன்றை குறித்து நம்ம கவலைப்படாமல் அறிக்கை செய்யணும். அவர் பார்த்து கொள்வாருங்க. மழை போல பிரச்சனை இருந்தாலும் அவர் பார்த்து கொள்வாருங்க. மூழ்கி போகிற கடன் பிரச்சனை இருந்தாலும் அவர் பார்த்து கொள்வாருன்னா அதை கடன் அடைக்கத்தக்க ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவார். இங்கே ஈசாக்கு தகப்பனத்தில் கேட்டது என்னென்னா, பலிக்கு தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்டான். ஆனால் கர்த்தர் என்ன செய்தாருன்னா ஆட்டு கடாவை வைத்திருந்தார். நல்ல கவனிங்க, அவன் கேட்ட ஒரு சின்ன காரியம் இருந்தாலும் தேவன் பெரிய ஒரு ஆட்டுக்கடாவை புதரில் தகன பலியாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம சில நேரங்களில் தேவனுடைய சமூகத்தில் சின்ன சின்ன காரியத்தை கேட்போம். ஆனால் நமக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். ஒரு அலையா, பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைப்பார். அதான் சொல்கிறார், நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நான் செய்வேன், நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமான காரியங்களை நான் செய்வேன் என்று. அப்போ நம்ம சின்னதை எதிர்பார்க்கிறோம், கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தர்றார். இங்கே ஆட்டு கடாவையே கர்த்தர் தகன பலியாக அங்கே கொடுத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ நல்ல கவனிங்க, ஈசாக்கும் ஒரு வெளிப்பாடோடு தான் சொன்னான், ஆட்டுக்குட்டி எங்கே. ஆக இங்கே ஈசாக்குக்கு பதிலாக அந்த வசனம் அழகாக இருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கும்போது அந்த 14ஆம் அந்த வசனத்தில் ஈசாக்குக்கு பதிலாக தன் குமாரனுக்கு பதிலாக அது தகன பலி இட்டான். இங்கே ஈசாக்கு மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, தகன பலியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் ஈசாக்கு மறிக்க வேண்டிய தகன பலியாக இருக்க வேண்டிய அந்த இடத்துல ஈசாக்கை ஜீவனோடு வைக்க வேண்டும், ஈசாக்கை உயிரோடு வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அதற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை பலியாக்கி அதற்கு ஈடாக அதற்கு பதிலாக தேவன் இங்கே செலுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. உடலே சொல்லுயா. ஆக இந்த இடம் மோரியா மலையின் மேலே இந்த காரியம் நடக்குது. இந்த மோரியா மலையின் மேலே தான் எபோசன் ஆகிய கடல் ஓர் என்கிற இடங்களில் தாவீது தன்னுடைய பலிபீடத்தை கட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஓர் அந்த என்ற இடத்திற்கு ஒளி நிறைந்த இடம் என்று அர்த்தம். பிந்தின காலத்தில் சாலமோன் ராஜா தன் தகப்பனாகிய தாவீது குறித்து வைத்திருந்த இந்த மோரியா என்கிற அந்த எல்லைகளில் தான் தேவாலயத்தை கட்டினான். ஒரு அலையா. ஆக அங்கே ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா பலியானதை போல, நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் மறிக்க வேண்டிய இடங்களிலே, நீங்களும் நானும் தண்டிக்கப்பட வேண்டிய இடங்களிலே இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். ஒரு அலையா. ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்கடாவை அதற்கு ஈடாக தேவன் பலியாக்கினார். ஒரு மனிதனுக்காக செலுத்தப்பட்டது. பழைய காலத்தில் எந்த மனிதன் பாவம் செய்தாலும் அவனுடைய தனிப்பட்ட பாவத்திற்காகத்தான் பலிகள் செலுத்தப்படும், ஒரு மிருகம் செலுத்தப்படும். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த முழு உலகத்திற்காக ஒரே பலியாகி இரத்தம் சிந்தி நாம் மறிக்க வேண்டிய இடத்துல, நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல, நாம் பலியாக வேண்டிய இடத்துல
இயேசு நமக்காக பலியானார். அல்லேலூயா. அதுதான் அவன் தரிசனமாக வெளிப்பாடோடு கேட்குறான், ஆட்டுக்குட்டி எங்கேங்கிறான். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேர், ஆட்டுக்குட்டின்னு ஒரு பேர் இருக்குது. யோவான் ஸ்நானங்கள் ஊழியம் செய்யும்போது ஏதோ உலகத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு அதை தான் அந்த ஈசாக்குள்ளே வெளிப்படுது. எல்லாம் இருக்க, விறகு இருக்குது, கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆட்டுக்குட்டி பலிக்கு எங்கே? ஒரு அலைய துண்டலையா. அந்த ஆட்டுக்குட்டி யாருன்னா அவருக்கு பேர் தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை சுமந்த தீர்க்கிற, இது ஒரு மனிதனுக்காக செலுத்தப்பட்ட ஒரு ஆட்டுக்கடா. பழைய காலத்தில் பலிகள் செலுத்தப்பட்ட ஒரு மனிதனுடைய பாவத்திற்காக செலுத்தப்படுகிற பலி. ஆனால் இயேசு முழு உலகத்திற்காக ஒரே தரம் நமக்காக பலியானார்னா, நாம் மறிக்க வேண்டிய, நாம் தண்டிக்கப்பட வேண்டிய, நாம் காயப்பட வேண்டிய இடத்துல இயேசு நமக்காக அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக மாறி உலகத்தை பாவத்தை சுமந்திருக்கிறவராக சிலுவையிலே நமக்காக, நாம் உயிரோடு இருப்பதற்காக, நாம் ஜீவனோடு இருப்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக, தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்காக, நாம் சுதந்திரமாய் ஜீவிப்பதற்காக, சமாதானத்தோடு நாம் வாழ்வதற்காக அந்த இயேசு நமக்காக தேவ ஆட்டுக்குட்டியாக நாம் மறிக்க வேண்டிய இடத்துல பிதாவாகிய தேவன் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை பலியாக அனுப்பினார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய நமக்கு ஒரு ஆசீர்வாதம். இல்லைன்னா அவர் பலியானா நமக்கு என்றைக்கோ நம்ம மரித்திருப்போம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஏசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் போது 53ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 53ஆம் அதிகாரம் திருப்பிக் கொண்டு 1ஆம் வசனம் முதல் அதில் 12ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும் போது அங்கே இயேசு நமக்காக பலியாகப்பட்டதை எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவர் அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. எப்படி சொல்றார் பாருங்க. இதெல்லாம் எதற்குன்னா நமக்காக. அவர் அழகுள்ளவர், 10,000ங்களிலே சிறந்தவர். அப்போ ஏன் அப்படி மாறினார்? சிலுவையில் அழகை பார்க்க முடியல, சௌந்தரியத்தை பார்க்க முடியல, அவருடைய ரூபத்தை பார்க்க முடியல. காரணம், ஈசாக்கு பதிலாக ஆட்டுக்கடா பலியானதை போல தேவன் நமக்காக சிலுவையில் அந்த கேடாய் மாறி பலியானார். அல்லேலூயா. பாடுறோம், அழகான முகம் அப்படின்னு பாடுறோம், அழகான குரல் அப்படியெல்லாம் பாடுறோம். தேவன் நமக்காக, நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கை அழகுபடுவதற்காக, தன்னுடைய ரூபம் நமக்குள்ளாக உண்டாவதற்காக அவர் தன் ரூபத்தையும் அழகையும் சௌந்தரியத்தையும் அங்கே சிலுவையில் ஒரே பலியாகி முழு உலகத்திற்காக பலியாகி நமக்கு பதிலாக, ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா பலியானதை போல, அதாவது புதரில் இது அவரே விரும்பி வந்து நமக்காக பலியானார். அல்லேலூயா. அவரை பார்க்கக்கூடிய ரூபமே இல்லைங்க அங்கே எழுதுறார். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் போயிட்டோம். அவர் நமக்காக வந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக அசட்டை பண்ணப்பட்டார், நமக்காக புறக்கணிக்கப்பட்டார், நமக்காக துக்கப்பட்டார், நமக்காக பாடுபட்டார் என்பதை
நம்ம அறியாமல் நம்முடைய முகத்தை மறைத்து நாமும் சேர்ந்து மற்ற ஜனங்களோடு கூட அசட்டை அவரை எண்ணாமல் போய் நாமும் அசட்டை செய்திருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆக பிரியமான கேட்கிற தேவ பிள்ளையே, நீ அடிக்கப்பட வேண்டிய இடங்களிலே, நீ மறிக்க வேண்டிய இடத்துல, நீ ஆக்கினை திருப்ப அடைய வேண்டிய இடத்துல உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக தேவ ஆட்டுக்குட்டியாக பலியானார். அல்லேலூயா. வெளிப்படத்தில் விசேஷத்தில் தான் அவர் தேவ ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு எழுதப்படும். மற்ற நீங்கள் சுவிசேஷங்களில் ஆட்டுக்குட்டின்னு தான் பார்க்கணும். வெளிப்படத்து விசேஷத்தில் நிறைய இடத்துல தேவ ஆட்டுக்குட்டியானவர் அவர் உலகத்துக்கு தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர், இன்னமும் நமக்காக அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று அங்கே எழுதப்படுவதை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆக அந்த ஈசாக்குக்கு பதிலாக இந்த ஆட்டுக்கடை பலியானதை போல நமக்காக இயேசு பலியானார். அல்லேலூயா. ஆனால் அந்த ஆட்டுக்கடாவை போல இவர் ரொம்ப பாடு துக்கம் அசட்டை பண்ணி புறக்கணிக்கப்பட்டு அந்த கேடாக இருந்த ரூபம் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அழகும் இல்லை. அப்படி இயேசுவை சிலுவையில் பலியாக தேவன் நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, யாருடைய பாட? நம்முடைய பாடுகள், நம்ம சுமக்க வேண்டிய பாடுகள் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்கள் நம்ம சுமக்க வேண்டிய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனாலே அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அடுத்த சொன்னார், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ண ஆக்கின அவன் மேல் வந்தது அப்படி தழும்புகளாலே குணமானோம். அல்லேலூயா. அப்போ இத்தனை காரியம் யாருக்கு? நமக்காக, உலக ஜனத்திற்காக. அது நிமித்தமாகத்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இன்றைக்கி அநேக ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. இதை கேட்கிற தேவ பிள்ளையே, அவர் உனக்காகவும் அடிக்கப்பட்டார், உனக்காக தண்டிக்கப்பட்டார். இன்றைக்கே அவரை ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரை ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்த தேவன் அவர் உன்னையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை இந்த நாள் வரை பாதுகாக்கிற தேவன் உனக்காக இரத்தம் சிந்தின பலியாகின அந்த இரத்தத்தினால் ஒரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் இன்றைக்கே ஒரு புதிய மனிதனாகி ஒரு புதிய சிஸ்டாகி சிந்திக்கணும். எனக்கு பதிலாக ஒருவர், நான் தண்டிக்கப்படுவதற்கு பதிலாக ஒருவர் எனக்காக மரித்த இயேசு என்று நீ விசுவாசித்தார், இன்றைக்கே உடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும். அல்லேலூயா. அடுத்ததார் சொல்கிறார் பாருங்க, நாம் இல்லாத ஆடுகளைப் போல வழி தப்பி திறந்து அவனவன் தன் வழியிலே நம்ம இஷ்டமாக தான் போனோம், வழி தப்பணும், அவனவன் தன் போக்கிற வழியில் போனோம். கர்த்தரோ நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேலே விழ பண்ணினார். சாதாரண காரியமா? நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதல் எல்லாம் இயேசுவின் மேலே கர்த்தர் விழ பண்ணினார். அந்த தேவன் நமக்கு பலியான ஆகலைன்னா நமக்கு ரட்சிப்பு கிடையாது, நமக்கு நித்திய ஜீவன் கிடையாது, உயிர்த்தெழுதல் கிடையாது, சமாதானம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது, ரட்சிப்பின் சந்தோஷம் கிடையாது. ஆக அந்த தேவன் நமக்காக மிருகம் ஒரு மனிதனுக்காக பலியிட்டதை போல அல்ல, நம்மை காட்டிலும் மேன்மையான ஒருவர், பரிசுத்தமானவர், பழுதற்றவர், குற்றமில்லாதவர், ஆபிரகாமுக்கு ஒரே மகன் ஏகசுதன், அதே போல பிதாவுக்கு ஏகசுதனாய் நேசிக்கிறவராக இருந்த அந்த இயேசு நமக்காக முழு உலகத்திற்காக இயேசு வருகை வரையும் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரே நித்திய பலியாக, கிருபாதார பலியாக
நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு நமக்காக மரித்தார். அல்லேலூயா. அதுதான் ஆபிரகாம் சொல்ல, யெகோவாயிடே நீ எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளும். இப்படி தேவனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இந்த பூமியில் இருக்கிற எல்லா காலங்களிலும் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அதை அறிக்கை செஞ்சிட்டே இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். அதுக்கு எதிராக எத்தனை சூழ்நிலை குடும்பத்தில் நடந்தாலும் அவர் பார்த்துக்குவாருங்க. அவர் பார்த்துக்குவார், எல்லாம் பார்த்துக்குவார். என் பிள்ளைகளை பார்ப்பார், வீடுகளை பார்ப்பார், என் ஊழியத்தை பார்ப்பார், சபையார் பார்ப்பார். எங்கே போனாலும் அவர் என்னை எல்லாம் பார்த்து என் தேவைகளை பார்ப்பார், என்னை பராமரிப்பார், என்னை பாதுகாப்பார் என்கிற அந்த அறிக்கை செஞ்சுட்டே இருந்தான்னா கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. அதற்காக தான் நமக்கு மனுஷர். அதுக்கு அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறவாமல் இருந்தார். அந்த வாய் திறக்க முடியாதா? திறக்கலாம். சிலுவையில் திறந்தார். இந்த 7 வார்த்தையில் நம்ம தியானம் பண்ணுறோம். ஆனால் அவங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தையே அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை பேசல. மயிர் கத்தனை கொண்டு போகிற அந்த ஆட்டை போல மௌனமாய் பேசாமாய் அமைதியாக இருந்தார். அல்லேலூயா. ஏன் அப்படி இருந்தார் அப்படின்னா அவருக்கு நல்லா தெரியும், முழு உலகத்திற்கு நான் பலியாகலைன்னா, நான் மௌனமாக இல்லைன்னா, நான் பேசாமல் இருந்தார், இத்தனை நெருக்கங்களை ஏற்றுக்கொண்டார், என் நிமித்தம் அந்த உலகம் ரட்சிக்கப்படுமே, உலகத்தில் அந்த சரீரத்துக்குரிய மரணங்கள் உண்டானாலும் ஆத்மா மரணம் உண்டாகாதே என்று ஒரே சிந்தனையோடு அத்தனை பாடுகளை சகித்து, அத்தனை நெருக்கங்களும் வேதனைகளை சகித்து மௌனமாய் பேசாமல் இருந்தார். ஒரு அல்லேலூயா. நம்ம தெய்வத்திற்கு பேசும் தெய்வம் நம்ம சொல்கிறோம், பேசாத கல்லும் மருமம் அல்லன்னு நம்ம பாடுறோம். ஆனால் இந்த இடத்துல அவர் பேசாமல் மௌனமாய் அமைதியாக இருந்த காரணம் அவன் நல்லா தெரியும், நான் பலியாகலைன்னா, நான் இதை தண்டிக்கப்படலைன்னா, நான் இதை பாடப்படலைன்னா என்னுடைய ஜனம் சாயலுக்கு ரட்சிப்பு இல்லை, அவர்கள் நித்திய ஜீவனம் உண்டாகாது என்கிற ஒரே காரணத்தினால அத்தனை பாடுகளை சகித்து கொண்டவராய் அமைதியாக இருந்தார். ஒரு அல்லேலூயா. நம்ம அப்படி இருக்க முடியுமா? சின்ன முள்ளு குத்தினாலே ஐயோ பதறோம், பேசணும். ஒத்த தலைவலி வந்தோன்னா ஊர் அளவுக்கு நம்ம கத்திடுறோம். ஏதாவது பேசினால திருப்பி நம்ம பேசிடுறோம். ஆனால் ஆண்டவர் அத்தனை பாடுகளும் தன் மனுகுலத்திற்காக, ஒரு மனவாட்டி சபை உண்டாவதற்காக, ஈசாக்கு பதிலாக அந்த ஆட்டுக்கடா பலியானதை போல இந்த முழு உலகத்திற்காக இயேசு பலியானார். ஒரு அல்லேலூயா. அதை நினைக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு புதிய பலன் உண்டாகும். இப்படியும் ஒரு தெய்வம் இருக்கல. ஏன்னா நம்ம நல்லவன் கிடையாது. அப்படி நம்ம இப்படியும் ஒரு தெய்வம் நமக்காக தானாக வந்து புஸ்தக சுருளில் எழுதுகிற வார்த்தையின்படி அவர் வந்து நமக்காக பலியானார்னா சாதாரண ஒரு காரியம் அல்ல. நமக்காக சிலுவையில் அத்தனை சகித்து வாயை தராமல் மௌனமாய் பேசாமல் இருந்தார். அல்லேலூயா. அடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே இடுக்கண்களிலும் நியாயத்தீர்ப்பிலிருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியாமது ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இருந்து அறுப்புண்டு போனார். ஜனத்தின் நீர் நிமித்தம் வாதிக்கப்பட்டார். எப்படியெல்லாம் அந்த ஆண்டவரை பண்ணியிருக்கிறார். இப்போ இப்படியெல்லாம் நமக்காக வாதிக்கப்பட்டு ஜீவனுள்ளோர் தேசத்தை அறுப்புண்டு போகத்தக்க சூழ்நிலைகள் நமக்காக சிலுவையிலே. அடுத்த வசனம், துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். பாருங்க, ஒரு பரிசுத்தவான்
துன்மார்க்கரோடு அவருடைய பிறந்த குழியிலே, ஆனால் புதிய படத்தில் அப்படி இல்லை, புதிய கல்லறையிலே இருந்தார், நியமித்தார்கள். ஆனால் அவரை மறித்த போது ஐஸ்வர்யனோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யல, அவர் வாயில வஞ்சனையும் இருந்தது. ஒரு அலேச்சங்களே இல்லையா, கொடுமையும் செய்யலையா, வாயில வஞ்சனையும் இல்லை. நாம் செய்த கொடுமைக்காக, நாம் செய்த வஞ்சனைக்காக, நாம் செய்த பாவத்திற்காக, நாம் செய்த மீறுதலுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக இன்னமும் அவர் பலியாகி கொண்டே இருக்கிறார். அலேச்சுங்களே லூயா. நீங்கள் எப்பெல்லாம் மனம் திரும்புகிறீர்களோ அந்த ரத்தம் நம்மை கழுவி ஈசாக்கை ஜீவனோடு வைத்ததை போல நம்முடைய ஆத்துமாவில் நித்திய ஜீவன் உண்டாகும்படி இயேசு நமக்காக ஒரு பலி என்கிற வழியை வைத்து விட்டு போனார். அலேச்சுங்களே லூயா. ஒரு பாதையை வைத்து விட்டு போனார். ஆக அந்த பாதையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பதிலாக, ஈசாக்கு பதிலாக ஆட்டுக்கடா செலுத்தினதை போல இயேசு நமக்காக. அடுத்தது வாசி பாருங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவருடைய பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். ஈசாக்குக்கு அது தகன பலியாக, அவன் தகன பலியாக மாறணும். அதுக்கு பதிலாக ஆட்டுக்கடா தகன பலியாக மாறிச்சு. இது குற்ற நிவாரண பலியாக. ஒருவன் பாவம் செய்தால் குற்ற நிவாரண பலி செலுத்தணும், நமக்கு இதெல்லாம் தெரியும். ஆனால் அவர் நமக்காக குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அல்லேலூயா. அவருடைய சந்ததியை கண்டு, அதனால அதை ரட்சிக்கப்பட்ட சந்தை நீடித்த நாட்களாய் அவர் இருப்பார். அல்லேலூயா. அப்படின்னு அங்கே எழுதுறார். சொல்லிட்டு கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையில் வாய்க்கும். அடுத்தது அவர் தமது ஆத்துமாவை வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் நம்மை பற்றி அறிவினாலே அநேகரை நீதிமானாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்கள் தாமே சுமந்து கொண்டார். எதற்கென்னா அநேகரை நீதிமான ஆக்க முடியாது. இந்த நீதிமானாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பலியார். ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆட்டுக்கடா பலியிட்டதை போல இயேசு அவர் நீதிமான். பிலாத்து மனைவியாக சொல்கிறான், அவன் நீதிமான் என்று எத்தனையோ பேர் சொல்கிறான். ஆனால் சாட்சி கொடுத்தாங்க. அந்த நீதிமான் அநேகரை நீதிமானாக்கும்படியாக நமக்காக அவர் பலியானார் என்று எழுதப்பட்டது. மரணத்தில் ஊற்றி, பார்த்தீங்களா, நாம் மறிக்க வேண்டிய இடத்துல மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே, அதாவது நம்ம வைக்கல, அவரே அதை ஆவலோடு வாஞ்சியோடு தாமே சுமந்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொடுப்பார். இது நிமித்தமாக அநேகர் என் குமாரனுக்காக கொடுப்பேன், பலவான்களையும் நான் கொடுப்பேன் என்று அவர் நாம் மறிக்க வேண்டிய இடத்துல இயேசு மரித்தார். அல்லேலூயா. நாம் பலியாக வேண்டிய இடத்துல இயேசு பலியார். ஈசாக்குக்கு பதிலாக ஒரு வேளை அந்த ஆட்டுக்கடை ஆண்டு காட்டலன்னா ஈசாக்கு பலியாக இருக்கும். ஈசாக்கு மரித்து இருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய விசுவாசப்படி தான் கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக்குவார். நானும் என் மகனும் தொழுது கொண்டு திரும்பி நாம் வருவோம். மகன்கிட்ட சொல்கிறார், அவரெல்லாம் தமக்கு தகன பலியானதை அவர் பார்த்து கொள்வார். அதே மாதிரி நம்ம விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாய்க்கில் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் வருகை வரையும் அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. எதனாலுக்கு என்ன தேவை, எப்போதெல்லாம் நமக்கு தேவை என்பதை அவர் சந்தித்து நமக்கு தருகிறவராக இருக்கு. மத்திய சுவிசேஷத்தில் கூட 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. மத்திய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம்.
அப்படியே மனுஷகுமாரனும் நல்ல கவனிங்க, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியத்தை அழிக்கும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் தம் ஜீவனையும் கொடுக்க வந்தாராம். ஒரலே சொல்களே லூயா. யாருங்க அப்படி வருவா? ஊழியத்தை அழிக்கும்படியாக கொள்ளும்படியாக அல்ல, அதை செய்யும்படியாக, அநேகரை மீட்கும்படியாக தன்னுடைய பலியினால அவர் மரிக்கவும் தன் ஜீவனை கொடுக்கவும் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. நமக்கு பதிலாக, பாவம் செய்கிற ஜனங்களுக்கு பதிலாக, அக்கிரமம் செய்கிற ஜனங்களுக்கு பதிலாக, தங்கள் வழிகளே போகக்கூடிய ஜனங்களுக்கு பதிலாக நாம் ஜீவனோடு இருப்பதற்காக, அந்த இயேசு ஜீவனை கொடுப்பதற்காக நாம் கொடுக்க வேண்டிய இடத்துல அவர் கொடுக்கும்படி அந்த இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் முதல் 52ஆவது வசனம் வரை வாசிங்க. யோவான் சுவிசேஷம். ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு, நல்ல கவனிங்க, தன்னுடைய ஜனங்கள்ல உலக ஜனங்கள் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது, நல்ல கவனிங்க, ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றார். இதை அவன் சுயமாக சொல்லாமல் அந்த வருஷத்தின் பிரதான ஆசாரியன் ஆனபடியால் இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்று மாத்திரமல்ல, சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று சேர்க்கிறதற்காக மரிக்க போகிறார் என்று தீர்க்கதரிசனமாய் சொன்னார். அல்லேலூயா. ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது. சிதறி போன ஜனங்கள் எல்லாரையும் சேர்ப்பதற்கு ஒரு மனிதன் மரிக்க வேண்டும். அது தீர்க்கதரிசனமாக சொல்றார். அந்த ஒரு மனிதன் தான் இயேசு. ஒரு அல்லேலூயா. இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்படலை, கூட்டி சேர்க்கப்படலை. புறஜாதிகள் ஒட்டப்பட்ட ஒலிவ மரத்தை போல நம்ம சேர்த்துட்டு இருக்கிறார். ஆக கெட்டு போகாமல் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டவர்களை ஒன்று சேர்ப்பதற்கு ஒருவன் மரிக்க வேண்டியதாக இருக்கு என்று அவன் தீர்க்கதரிசனமாக யூத ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, சிதறிருக்கிற எல்லா ஜனங்களுக்காக, ஈசாக்குக்காக ஆட்டுக்கடை பலியிட்டதை போல அதை ஒரு மனிதன், அந்த தேவ மனிதன், அந்த மனுஷகுமாரன், பிதாவுடைய ஒரே செல்லப்பிள்ளையாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்க வேண்டும் என்று அங்கே தீர்க்கதரிசனமாக எழுதுக்கணும். ஒரு சொல்லலே லூயா. சத்தமாக தான் சொல்லுங்களே லூயா. இன்னும் நீங்கள் அதே யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது 10ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் முதல் வாசிக்கும் போது அங்கே நான் நானே நல்ல மேய்ப்பன். நல்ல ஆண்டவர் உலகத்துக்கு சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். அதான் சொல்றேன், நான் தான் ஜீவனை கொடுப்பேன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாதவனுமான, ஆடு தன் சொந்தம் இல்லாதவனுமான கூலியால் ஓநாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போவார். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனானபடியால் ஓடி போகிறார்கள். ஆடுகளுக்காக கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவையும் அறிந்திருக்கிற போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவனால் அறியப்பட்டும் இருக்கிறேன். என் ஜீவனை கொடுக்கிறேன். ஒரு அலே சொல்லுகளே லூயா. என் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவர் தான் இயேசு. ஈசாக்குக்காக ஆட்டுக்கடா
ஜீவனை கொடுத்ததைப் போல, பலியானதைப் போல நமக்காக அந்த நல்ல மெய்ப்பர் நான் சொல்கிறார், நான் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டு அடுத்து சொல்றார் பாருங்க, இந்த தொழுவத்தில் உள்ள அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும், சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தியும் ஒரே மெய்ப்பனாகும், என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார். அது சொல்றாரு, நான் கொடுத்துட்டு மீண்டும் அந்த ஜீவனை எடுத்துக்கொள்வேன். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஏசா அப்படித்தான் பாவனையாக மரித்து அது ஈசாக்கு கட்டையில் அந்த படுக்க வைத்த பின்பு பாவனையாக திருப்பி கொண்டதை போல இயேசு நமக்காக மரித்தாலும் அது மரணத்தினால கட்டப்படாமல் மீண்டும் ஜீவனோடு எழுந்தார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. சத்தமாத்தா சொல்லுங்களே. அல்லேலூயா. கல்லறை அவளை கட்டி காக்க முடியவில்லையே, உயிர்த்தெழுந்தனால நம்ம பிரசங்கம் பண்ண யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஆனால் அந்த மரணத்தினால தான் நாம் மறிக்க வேண்டிய மரணத்தினால்தான் அவர் சொல்கிறார், இந்த தொழுவத்தில் இருக்கிற எல்லா ஒரே மெய்ப்பன் என்பது 1000 வருட அரசாட்சியில் நடக்கும். ஒரே மந்தியாக எருசலேமில் அவர்தான் மெய்ப்பராக இருப்பார். அதற்காக தான் இயேசு நமக்கு பலியானார். 18வது வசனத்தில் கூட ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஜீவனை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்கு, ஜீவனை எடுக்கவும் எனக்கு மீண்டும் நான் உயிரோடு எழும்பவும் அதிகாரம் இருக்கு. அல்ல சொல்களே. அல்லேலூயா. சத்தமா சொல்களே. அல்லேலூயா. நமக்காக பலியானார். முழு உலகத்திற்காக இயேசு பலியாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது, யோவான் சுவிசேஷம், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல, நான் உங்களில் அன்பாய் இருப்பதை போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது அப்படிங்கிற. இப்போ இயேசுடைய அன்பாக இருப்பதை போல கூட தேவனால் ரட்சிக்கப்பட்ட அந்த தேவ பிள்ளைகள் ஒருவருக்கொருவராக அந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அன்பாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 6:51 வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. வாசித்து பாருங்க. 6ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிங்க. நானே வானத்திலிருந்து இறங்கினேன். அது சொல்றாரு பாருங்க, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்கும் கொடுக்கும் என் மாம்சம் என்றார். அப்போ அவ்வாறு அந்த ராபதனுக்கு சொல்றார், அந்த சரீரத்தை நீங்கள் நான் கொடுக்கும் ஜீவன் என்றார். ஒரு அலே சொல்களே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கம் அதுதான். ஈசாக்கு ஆட்டுக்கடா இல்லைன்னா பலி, இயேசு இல்லைன்னா நம்ம என்றைக்கோ நாம் மரித்திரும். அவள் பலி பொருளாக சிலுவையில் நமக்காக முழு உலகம். இன்றைக்கி செய்தியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஜனத்தொகை 146 கோடி தாண்டிச்சா. இதுக்கு முன்பாக எத்தனை கோடி மரித்தால் தெரியல, அத்தனை கோடி ஜனங்களுக்கும் உலகத்தில் இருக்கிற அந்த 700 கோடிக்கு மேலே இருக்கிற ஜனங்களுக்கும் இயேசு பலியானார். அல்லேலூயா. இயேசு ரத்தம் சிந்தினார். இயேசு அவளுக்காக ஜீவனை கொடுத்தார். அவளை வாழணும், அவள் ரட்சிக்கப்படணும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற அவர்கள் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு நமக்காக அவர் மரித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் அங்கே 25ஆம் வசனத்தை கூட வாசிங்க. ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிப்போம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக, பாருங்க இங்கே ரோம அப்போஸ்தலர் எழுதும் போது அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். எதற்காக? ஈசாக்குக்காக ஆட்டுக்கடை ஒப்பு கொடுத்ததை போல
அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஒரு அலையச்சொல்களே அல்லையா. மரணத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தார். நாம் நீதிமான் ஆகும்படி 3ஆம் நாளிலே அவர் கல்லிருந்து எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லு. ஆக இயேசு யாருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார்? உங்களுக்காக, எனக்காக. எதற்காக? நம்முடைய மீறுதல்கள் மன்னிப்புக்காக, அக்கிரமங்களுடைய நிவர்த்தி செய்வதற்காக, பாவங்களை மன்னிப்பதற்காக, நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்காக, அது மேலான ஆவிக்குரிய அனுபவ ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக, அவருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்காக அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு மீண்டும் அவரால் எழுப்பப்பட்டு நீதிமானாக்கும்படி அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். இயேசுவின் ரத்தம் தான் நம்ம நீதிமானாகும். ஒரு அலே சொல்லலே லுயா. பாடலெல்லாம் பாடுறோம், நீதிமான் நீதிமான் நான், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான். ரத்தத்தினால் கழுவப்படாதவன் நீதிமான் என்று எப்படி சொல்ல முடியும்? நீதிமான் என்று எப்படி பாட முடியும்? ரட்சிக்கப்படாத ஜனம், அபிஷேகப்படாத ஜனம், பாவங்கள் மன்னிக்கப்படாத ஜனம் பாட முடியுமா? பாட முடியாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள் தான் பாட முடியும். நீதிமான் நான், நீதிமான் நான், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான். ஒரு அலே சொல்லலே லூயா. ஒரு வேலை இதை கேட்கிற தேவ பிள்ளைய, நீ ரட்சிக்கப்படலைன்னா இன்றைக்கு இயேசு எதற்காக வந்தார்? எதற்காக ஒப்பு கொடுத்தார்? எதற்காக பலியானார்? நீ ரட்சிப்படைவதற்கு, நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்வதற்கு, உன்னை நீதிமானாக்குவதற்கு, நீ மனம் திரும்பி பரலோக ராஜ்யம் வருவதற்கு ஏற்ற கனிகளை கொடுப்பதற்காக. இன்றைக்கு அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு உன்னை கர்த்தர் நீதிமானாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. சத்தமாதா சொல்லுங்களே லூயா. ரோமருக்கு நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே, எப்படி இருந்தாமா? நம்ம பலனற்றவளாய் இருக்கும் போதே, குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நல்ல கவனிங்க. புதிய ஏற்பாடு அந்த குறித்த காலம், பழைய ஏற்பாடு காலத்திற்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். எப்போ வந்தார்? நியாயப்பிரமாணத்துக்கு தாண்டி அந்த காலத்தில் இயேசு வந்தார். அந்த சிலுவையில் போனதான் கடைசி இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேற்றுகிற அதில் இயேசு வந்து குறித்த காலங்கள். மீண்டதை வாசிங்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது, நான் பலனற்றவளாய் இருக்கும்போது, குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரியது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததனாலே தேவன் நம்மேல் அந்த அன்பை விளங்க பண்ணினார். யாருக்காக மரிச்சாங்க? நல்லவனுக்காக ஒருவன் மரிக்கலாம், நீதிமானுக்காக ஒருத்தன் துணியில்ல. நம்ம எப்படி இருந்தோமா? பாவிகளாக இருந்தோம், கேடுகட்ட பாவிகளாக இருந்தோம். அப்போது சொன்னதை போல பிரதான பாவிகளாக இருந்தோம். அந்த பாவியாக இருக்கிற நமக்காக கிறிஸ்து நமக்காக மரித்தார். அல்லேலூயா. ஈசாக்கு மரிக்க வேண்டிய பலி வேண்டிய இடத்துல ஆட்டுக்கடை பலியிட்டு மரித்ததை போல இயேசு கிறிஸ்து நமக்காக. நம்ம ரொம்ப நல்லவங்க யார் சொல்லுவார்? எப்படி நம்ம வாழ்க்கை இருந்தது? ஆனால் அந்த சாக்கடை வாழ்க்கையிலிருந்து நம்மை நேசித்து அந்த இரத்தத்தை சிந்தி நமக்காக மரித்தார். நமக்காக மரித்தார். கொலைக்காரனுக்காக மரித்தார் சொல்லலாம், கொள்ளைக்காரனுக்காக மரித்தான்னு சொல்லலாம், விபச்சாரம் செய்தவனுக்காக மரித்தான்னு சொல்லலாம். அப்படி நம்முடைய அக்கிரமங்களுக்காக, உலகத்தில் ரொம்ப கெட்டவன் என்று சொல்லக்கூடிய நமக்காக, உலகத்தில் ரொம்ப துன்மார்க்கமாய் வாழ்கிற நமக்காக இயேசு, அந்த நல்ல இயேசு, நீதிமானா இயேசு, பழுதற்ற இயேசு, குற்றமில்லாத இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. எவ்வளோ பாக்கியம் பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம உணர்ந்துட்டோன்னா பாவ சிந்தனைக்கே நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். பாவ வழியிலே நம்ம கேட்கிற வாழ்வை பிள்ளைகளானாலும் இது நினைக்கணும்.
எனக்காக மரித்தார் அல்லவா. நான் செய்த பாவத்திற்காக, என் அக்கிரமங்களுக்காக, என்னை வாழ வைப்பதற்காக, என் குடும்பத்தை நீதிமானாக்குவதற்காக அந்த நல்லவராக இயேசு மரித்தார் அல்லவா என்று நீ ஒரு நிமிடம் நீ சிந்திச்சிட்டான்னா நீ பாவத்திற்கு அடிமையாக மாட்டேன், போதை வஸ்துகளுக்கு அடிமையாக மாட்டேன். கர்த்தர் அதிலிருந்து உன்னை விடுவிக்க, உன்னையும் நீதிமானாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களே அல்லேலூயா. 1 கொரிந்தியர் நிருபத்தில் வாசிக்கும் போது 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3, 4. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள் படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற. அப்போது தேவன் அவருடைய வாக்கின்படி நமக்காக மரித்து வேத வாக்கியம் நிறைவேறும்படி அந்த 3ஆம் நாள் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அப்போ நமக்கும் ஒரு உயிர்த்தெழுதலை தருவதற்காக தான் முதல் பலனாக இயேசு உயிர்த்தெழுந்தார். அந்த வாழ்க்கைக்காக தான் அவர் பலியானார். இம்மைக்கு மாத்திரம், ஆனால் இம்மைக்கும் நம்மை வாழ வைக்கிறார். இம்மைக்குரிய காரியத்தை எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர், மறுமையிலும் எல்லாவற்றையும் நமக்காக பார்த்து கொள்கிறவர். அதற்காக அவர் பலியானார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கலாத்திரில் கூட நீங்கள் நிறைய வசனம் இருக்குது. கலாத்திரி 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட வாசிங்க. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் நல்ல கவனிங்க. அவர் இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி. நல்ல கவனிங்க. எதற்காக? இந்த பொல்லாத உலகத்திலிருந்து பிரபஞ்சத்தில் நின்று நம்மை விடுவிக்கும்படியாக நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஒரு நாளே சொல்லுங்களே அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்ம மறுக்க வேண்டிய இடத்துல, ஏன்னா நம்ம தான் அதிகமாக பாவம் தண்டிக்க வேண்டிய இடத்துல தாமே ஒப்பு கொடுத்து அதற்காக நித்திய ஒரே தரம் இயேசு நமக்காக பலியானார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அதே கலாத்திலே 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்றாரு? கலாத்திற்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் பவுல் சொல்றான் பாருங்க. அந்த சிந்தனை தான் வரணும். நான் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் சொல்றேன் பார்த்தீங்களா? ஏன் பிழைப்பு? அவரால் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஒரு அலே சொன்னே அல்லேலூயா. அவன் சொல்ற, இயேசுவோடு நானும் சிலுவையில் அறியப்பட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா அவ்வளோ அர்ப்பணிச்சிருக்கிறார். அந்த பாவங்கள் எல்லாம் எதிராக தேவனுக்கு எதிராக செயல்பட்டது. ஆகில நான் பிழைத்திருக்கிறேன். நம்ம வாழ்க்கை அப்படிதான். சிலுவையிலே எதை அறியப்படும்? நம்முடைய ஆசை இச்சைகள் எல்லாம் அந்த சிலுவையிலே நாம் அறியப்படுவேன். அல்லேலூயா. உலகத்தினுடைய பாவங்கள் சிலுவையிலே அறியப்படணும். அநேகருக்குள்ள அறியப்படாமையே இருக்குது. அது அறியப்படும் போது மிகுந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு பணக்கார பையனும் ஒரு ஏழை மாணவரும் நண்பர்களாக இருந்தார்கள். ஒன்றாக படிச்சிருக்கிறாங்க. அப்படியே கல்லூரி போக போக 2 பேருமே போதை பழக்கத்தை கற்றுக்கொண்டாங்க. பணக்காரன் பையன்லையா தேவையானதை ஏழை மாணவனும் சேர்ந்து அந்த பழக்கத்தை கற்று
அப்படியே போக போக அவங்க பணம் இல்லாதனால சில பொருட்களை திருட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வீடுகள் தோறும் கோழியை திருடுறது, ஆடை திருடுறது, இப்படியெல்லாம் அவங்க திருட, தென்னை மரத்தில் தேங்காய் திருடுறது, இப்படியெல்லாம் அவங்க திருட ஆரம்பித்தாங்க. நாளடைவில் கண்டுபிடிச்சி காவல்துறைகள் அவங்க 2 பேரை ஜெயிலில் அடிச்சிட்டாங்க. பணக்கார வீட்டு பையன் உடனே ஜாமீனில் பணம் செலவாக்கி எடுத்துட்டாங்க. ஏழை பையனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மாத்திரம், ஒரே பையன், ஜாமீன் எடுக்க பணம் கிடையாது, தாயானவளுக்கு வேலை செய்யக்கூடிய சத்துவம் கிடையாது. இந்த மகனை எப்படியாவது ஜாமீன் எடுக்கணுமே என்று கரங்கள் கல் அந்த பாறாங்கள் போல இருக்குல்லையா, அஸ்திபாரம் போடும்போது அதனால் அந்த கருங்கலும்பாங்க, அதை சுமப்பதற்கு கடந்து போனாலும் கடந்து போய் கொஞ்சம் கொஞ்சமாய் சம்பாதித்து அடிக்கடி தன் மகனை பார்ப்பதற்கு போவான். கொஞ்சம் பொறுப்பாக நான் எப்படியாவது சம்பாதிச்சு நான் உன்னை ஜாமீனில் நான் எடுத்துடுறேன், கொஞ்சம் பொறுமையாக இரு, அதற்காக தான் நான் பாடுபடுறேன் அப்படி. அவன் அம்மாவுடைய கரங்களை பார்க்கிறான், இரத்த காயங்களை பார்க்கிறான். என்னம்மா அப்படின்போது அந்த கல் பழக்கமில்லாத வேலை, அந்த கூர்மையான கல்லினால் சரீரத்தினுடைய நிறைய இடத்துல காயங்களை பார்த்தான். இன்னும் கொஞ்ச நாள் அவங்க அம்மா போய் நடக்க முடியாமல் போயிருக்கிறாங்க. அந்த கால் மேலே, அந்த கால் மேலெல்லாம் விழுந்து ரொம்ப எல்லா இடத்துல காயத்தோடு தடுமாறி போனான். இன்னும் கொஞ்சம் சேர்க்க வேண்டியது இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் பொறுத்துக்க, நான் சீக்கிரமாக உன்னை ஜாமீனில் நான் எடுத்துடுறேன் அப்படி. இன்னும் கொஞ்ச நாள் ஆகி தள்ளாடுகிற அந்த சூழ்நிலையிலும் சரீரம் முழுவதும் காயத்தோடு கூட அந்த மகனை வெளியே ஜாமீன் எடுத்தாச்சு. எடுத்த உடனே இந்த பணக்கார பையன் மீண்டும் சேர ஆரம்பித்தான். வா அப்படின்னு. அப்போ அவன் ஒரு முடிவு எடுத்தான். அவன் என்ன முடிவு எடுத்தான்னா, உனக்கு இலவசமாக பணம் வசதிறதுனால ஜாமீன் கிடச்சிச்சு, ஆனால் எங்கள் அம்மா எனக்காக செய்ய முடியாத வேலை, அந்த கருங்கள் சுமந்து சரீரமெல்லாம் காயப்பட்டு ரத்தம் சிந்தி அந்த பணத்தை கொண்டு என்னை விடுதலை ஜாமீன் எடுத்தாங்க. இனி அந்த இரத்த காயத்தை பார்த்த பின்பு, அந்த சரீரத்தினுடைய காயங்களை பார்த்த பின்பு, நான் இனி பாவம் எப்படி நான் செய்வேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். ஒரு அலைய சொல்லுங்களே லூயா, சத்தமாக சொல்லுங்களே லூயா. அப்படியே அவன் மனம் மாறினான். நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கை அப்படி தான் நினைக்கணும். கேட்கிற வாலிப பிள்ளைகள் நினைக்கணும், பாவத்தை சிக்கி இருக்கிற தேவ பிள்ளை நினைக்கணும். இயேசு எப்படி நமக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணினார், எவ்வளோ பாடுபட்டார், உச்சந்தலிருந்த உள்ளங்கால் வரையும் ரத்தம் சிந்தினார் அல்லவா. அது கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா நம்மளும் இந்த ஏழை மாணவனை போல தீர்மானம் எடுக்க முடியும். எனக்கு தந்த அந்த ரட்சிப்பு, எனக்கு தந்த அந்த மீட்பு, எனக்கு தந்த அந்த விடுதலை சாதாரணமானதாக அல்ல. முழு சரீரத்திலிருந்தும் ரத்தம் சிந்தினார், தன் ஜீவனையே எனக்கு கொடுத்தார். நான் இனி எப்படி நான் பாவம் செய்வேன்? அல்ல சொல்லுங்களே லூயா. நான் இனி எப்படி பாவத்துக்கு நான் அடிமையாகுவேன் என்கிற தீர்மானங்கள் கேட்கிற வாலி பிள்ளைகளும், குடிப்பழக்கத்தில் அடிமையாக இருக்கிற பிள்ளைகளும், மறைமுகமான பாவத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் தீர்மானிக்கும் போது இனி பாவம் செய்யாத ஏழை மாணவனை போல வாழ முடியும். அல்லேலூயா லூயா. இயேசு நமக்காக பலியார், நமக்காக மரித்தார். ஈசாக்கு ஒருவனுக்காக ஒரு ஆட்டுக்கடா, இந்த முழு உலகத்திற்காக இயேசு நமக்காக பலியானார். எபிரியர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சீக்கிரமாக வாசிங்க. எபிரியருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் பூரணரான பின்பு, நாம் பூரண ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படிந்து படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி, நித்திய ரட்சிப்புக்கு அடைவதற்கு யார் காரணம்? இயேசு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்ட. அப்போ நித்திய ரட்சிப்புக்கு காரணமானவர் தான் இயேசு. இந்த சிலுவையிலே பலியானது
சாதாரண ரட்சிப்பில் ரட்சிப்பினுடைய 7 படிகள், அதில் நித்திய ரட்சிப்புக்குள்ளாக நிறைவேறுவதற்கு இயேசுதான் காரணமாகி அந்த சிலுவையிலே நமக்காக அவர் பலியானார். அல்லேலூயா. எபிரேயர் நிருபத்தில் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா. நித்திய ரட்சிப்பு, அந்த ஒரே தரத்தை அசுத்தமாயிருந்த நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு, பரிசுத்த சந்ததிகளாய் இருப்பதற்கு, பரிசுத்த நடக்கை நடப்பதற்கு நமக்காக அந்த இரத்தத்தை இயேசு சிந்தினார் என்று எழுதப்பட்டிருக்கு. 1 பேருக்கு நிருபம் சீக்கிரமாக வாசிக்கணும், நம்ம சமயம் முடியும். 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவும் இல்லை. அவர் என்ன செய்யலையா? பாவம் நமக்காக மன்னித்து இயேசு பாவம் செய்யல. அவருடைய வாயிலே வஞ்சனையும் காணப்படல. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் நான் யார் தெரியுமா அப்படின்னு பேசாம, இன்னைக்கெல்லாம் பதில் நான் யார் அப்படி வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தலைங்க. நம்ம யூதராஜ சிங்கப்பா நினைச்சா என் நாசி சுவை அழிச்சிடும், பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்வதற்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தம்மை தாமே சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானோம். அதில் தான் நமக்கு சுகம், தெய்வீக குணம் உண்டாகும் என்று நமக்காக இயேசு சிலுவையிலே அவர் பலியானார். அல்லேலூயா. அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நித்திய ரட்சிப்பு உண்டாகும்படி, நீதிமானாக்கும்படி, பரிசுத்தவான்களாக்கும்படி, பரலோகத்தை சுதந்தரிக்கும்படியாக நமக்காக இயேசு ஒரே தரமாக அவர் பலியானார் என்பது வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அதே 1 பேதுரு 3:18 கூட வாசித்து இன்னொரு வசனத்தை வாசி 3 அமடி கர்த்தரும் கிருபையும் இப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. 3:18 1 பேதுரு 4:1 கூட வாசிங்க. வாசித்து 1 பேதுரு இப்படி இருக்க பாடுபட்டபடியால் நீங்களும் ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஒரு மனிதனுக்காக மிருகங்கள் செலுத்தப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கோ இயேசு தெய்வம் நமக்காக பலியாகி செலுத்தப்பட்டார். இவ்வளோ ஒரு வித்தியாசம். பழைய காலத்தில் ஈசாக்கானாலும் இஸ்ரவேல் ஜனானாலும் ஆசாரியான பிரபுக்களானாலும் சாதாரண மக்களானாலும் பாவம் செய்தால் மிருகங்கள் தான் செலுத்தப்படும். ஆனால் நமக்கு பாக்கியம், இயேசு நமக்காக பலியானார். அல்லேலூயா. நமக்காக ரத்தம் சிந்தினார். நாம் மறிக்க வேண்டிய இடங்களில் ஒரு வசனத்தை கூட நம்ம அப்படி வாசித்து நம்ம முடிச்சிடுவோம். எபிரேயருக்கு நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தை நாம் தீர்ப்பு கொள்வோம். 17, 18, 19 நம்ம வாசிச்சு நம்ம முடிச்சிருவோம். டைம் ஆச்சு. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கு பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கிடத்தில் சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோழுந்து எழுப்ப தேவன்
வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி, அப்படின்னா மரித்தாலும் எழுப்பிடுவார் என்று எண்ணிதான் அவன் போயிருக்கிறான். எண்ணி தன் ஒரே பேரானவனை ஒப்பு கொடுத்தான். மரித்தோலிருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். அல்ல சொல்களே லூயா, அப்படி திரும்ப பெற்றுக்கொண்டான். அதே போல தான் இயேசு நமக்காக ஜீவனை ஜீவனை அது உயிரோடு எழுந்தார். ஆக ஈசாக்குக்காக ஒரு வெள்ளாடு ஆட்டுக்கடா பலி செலுத்தனை போல இயேசு நமக்காக தேவ ஆட்டுக்குட்டியானவராக நமக்காக நாம் மறிக்க வேண்டிய இடத்துல இயேசு நமக்காக பலியானார். கண்களை மூடினவர்களாக ஆண்டவர் சமூகத்தில் நாம் அப்படியே நினைக்கணும், பாவம் செய்கிற தேவ பிள்ளைகள், இது எப்படி நான் பாவம் செய்வேன்? எனக்காக நான் பாவியாக இருக்கும்போது, கெட்டவனாக இருக்கும்போது, துரோகியாக இருக்கும்போது, துன்மார்க்கன் துஷ்டனாக இருக்கும்போது எனக்காக நல்லவராக இயேசு மரித்தாரே என்ற ஒரு தீர்மானத்தோடு கேட்கிற வாழை பிள்ளைகள், பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற வாழை பிள்ளைகள், இனி நீ பாவம் செய்யாதே, சமாதானத்தோடு போ என்று சொன்ன வாக்கின்படி நீ தேவனுக்கு அர்ப்பணித்து அந்த வாயினால் கர்த்தரை துதித்து நீ மகிமைப்படுத்து. ரீபாலாபாராபார் க்ளோ சந்தபரானா க்ளோரி டு காட். நல்லா ஆண்டவரே நன்றி செலுத்துகிற இந்த மாலை நேரங்களிலும் மீண்டும் 22:12 யெகோவாயிரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்கடை பலியானதை போல முழு உலகத்திற்காக இயேசு பலியான சத்தியத்தை தியானித்து செய்தியாக நாங்கள் தியானிப்பதற்கு உதவி செய்தீங்களா? அதுக்கு ஆயுசு கேட்கிற யாவரும் இந்த மன திரும்புதலுக்குள்ளாக வருவதற்கு உதவி செய். பாவமில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு அனுகிரகம் செய்கிறார். கேட்கிற உள்ளத்தில் ஒரு புதிய சிருஷ்டி உண்டாவதாக, ஒரு புதிய மனிதனாக நீ மாற்றுகிறார். கேட்கிற வாலிப பிள்ளைகள் புதிய வாலிப பெண்களாக தங்களுடைய எல்லா இச்சைகளையும் தகப்பனுக்கு மறைத்து பெற்றோர்களுக்கும் மறைத்து செய்கிற பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இயேசு எனக்காக பலியானாரே, நான் அவருடைய பிள்ளையாய் மாறுகிறேன் என்று ஒப்பு கொடுத்த யாவரும் மேலும் தேவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.